Hi doctors. So இன்னைக்கு வீடியோ டிஸ்கஷன் இட் இஸ் கோயிங் டு பி அ மிக்ஸ்ட் பேக் தான். மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்ட டாபிக்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிகிறப்போ இஃப் யூ ஹேவ் எனி டாபிக்ஸ் இன் மைண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. வில் ட்ரை டு இன்க்ளூட் தம் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். The standard intradermal rabies vaccination schedule for post-exposure prophylaxis is. ஸோ ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரேபீஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ரேபீஸில் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் யாருக்கு தேவை அப்படின்னா, பைட் பை எனி வார்ம் பிளட்டட் அனிமல், தட் இஸ் எனி மேமல் ஓட பைட் இருந்துச்சுன்னா தே ரெக்வயர் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ். ஸோ அடுத்த காமன் கொஷின் டவுட் எதில் வரும் அப்படின்னா, பிஹெச்சியில் உட்கார்றப்போ ஒரு எலி கடிச்சிருச்சு இல்லைன்னா பெருச்சாளி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இம்யூனைசேஷன் தேவையா இல்லையான்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். ஸோ நம்ம நேஷ்னல் கண்ட்ரோல் ஆஃப் ரேபீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 2019 கைட்லைன்ஸ் படி பைட் பை பேட்ஸ் ஆர் ரோடன்ஸ் டு நாட் ஆர்டினர்லி நெஸ்டட் ரேபீஸ் வேக்சினேஷன் இன் இந்தியா. ஸோ பேட்ஸ் அண்ட் ரோடன்ஸோட பைட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரின்னு தான் சொல்ல வராங்க, அன்லெஸ் இட் இஸ் அ அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட்குள்ளே ஏதாவது ஒரு பைட் இருந்துச்சு அப்படின்னா தே மைட் ரிக்வயர் வேக்சினேஷன். பட் ஒரு டொமெஸ்டிக் ரோடெண்ட், ஒரு டொமெஸ்டிக் பேண்டிகூட், அதாவது பெருச்சாளி வந்து இட் வில் கம் அண்டர் பேண்டிகூட் ஃபேமிலி, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ டு நாட் ரிக்வயர் வேக்சினேஷன். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன். இஸ் தேர் எனி கான்ட்ராஇண்டிகேஷன் ஃபார் ரேபீஸ் வேக்சின்னு கேட்டிங்கன்னா நோ, அப்சல்யூட்லி நோ. ப்ரெக்னன்சி, இன்ஃபென்சி, நியோனேட்ஸ் யாராக இருந்தாலுமே if there is a bite by a warm blooded animal it requires post exposure prophylaxis. Okay, next coming to categories, இது தெரியும் நினைக்கிறேன். category 1, 2 and 3. so 1 ஓட மேனேஜ்மெண்ட் என்ன? it is just wound management. second வந்து wound management plus immunization. third category 3க்கு வந்து you have wound management plus immunization plus administration of rabies immunoglobulin. okay, so regimens பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு வந்து we have 2 regimen. இதில் வந்து பிஹெச்சிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடர்மல் ரெஜிமென் தான். இன்ட்ராடர்மல் ரெஜிமெனோட பேர் வந்து அப்டேட்டட் தாய் ரெட் கிராஸ் ஸ்கெடியூல். ஸோ இன்ட்ராமஸ்குலரோட ரெஜிமென் பேர் வந்து எஸ்என் ரெஜிமென். யா, இன்ட்ராடர்மலில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும்? we have 4 doses in 4 visit or 4 doses in intradermal regimen. இன்ட்ராமஸ்குலருக்கு we have 5 visits or 5 doses. ஸோ இந்த ஈச் விசிட் அப்போது இன்ட்ராடர்மலில் வந்து போத் சைட்ஸ் 0.1 ml கொடுப்போம். ஸோ இந்த 4 விசிட்ஸ் எப்போ 0, 3, 7 and 28. இன்ட்ராமஸ்குலரில் அப்போது அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 0, 3, 7, 14 and 28. யா, நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு இம்யூனோக்ளோபுலின். இதில் ஒரு காமன் கன்ஃபியூஷன், இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, யாருக்கு எப்போ இம்யூனோக்ளோபுலின் தேவை, எப்போ தேவையில்லைங்கிறது. ஸோ 2 சினாரியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஒரு பேஷண்ட் வந்து பைட்டிலேருந்து 3rd day வர்றாங்க, நெக்ஸ்ட் வந்து 10th day வராங்க. ஓகே, இதில் நீங்கள் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இம்யூனோக்ளோபுலினோட ரோல் என்ன? இம்யூனோக்ளோபுலின் இஸ் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஒரு ரேபீஸ் வைரஸ் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக போய் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வி நீட் இம்யூனோக்ளோபுலின். இதே இது இம்யூனைசேஷனோட ரோல் என்ன? இம்யூனைசேஷன் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டே 0ன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டே 0 இம்யூனைசேஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் 7 days ஃபார் த பாடி டு ப்ரொடியூஸ் இம்யூனோக்ளோபுலின். ஸோ இந்த 7 days, இந்த 0 to 7 days ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதோட தான் இந்த இம்யூனோக்ளோபுலினோட ரோல். நம்ம ரேபீஸ் இம்யூனோக்ளோபுலின் அட்மினிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, இந்த 0 to 7 days நம்ம பாடி வந்து இம்யூனோக்ளோபுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விண்டோ பீரியடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி நீட் ரேபீஸ் இம்யூனோக்ளோபுலின். ஸோ இந்த 3rd day வர்றப்போ இந்த பேஷண்ட் வந்து 3rd day ஆஃப் பைட்லேருந்து வர்றப்போ 2 சினாரியோ இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க எதுவுமே இப்போ வரைக்கும் போடல, டைரெக்டாக 3rd day வராங்க. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சியில் இம்யூனைசேஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க, இம்யூனோக்ளோபுலின் போடலை, இப்போ ஹையர் சென்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன, 3rd டேன்னா நம்ம இம்யூனைஸ் பண்ணியிருந்தாலுமே 3 daysல வந்து நமக்கு இம்யூனோக்ளோபுலின் ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. ஹீ சசெப்டபிள், இன்னொரு 4 daysக்கு வந்து ஹீ சசெப்டபிள் டு இன்ஃபெக்ஷன். ஸோ அப்படிங்கிறப்போ யூ நீட் டு கிவ் ரிக் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். இது 10th day வர்றப்போ இதே சினாரியோ.
10th டே வர்றப்போ அவன் எதுவுமே போடாமல் வர்றான். இன்னொன்று வந்து இம்யூனைசேஷன் மட்டும் போட்டு வர்றான். எதுவுமே போடாத வர்ற பேஷண்ட்க்கு யூ ஹாவ் டு கிவ் போத் இம்யூனைசேஷன் ப்ளஸ் ரேபீஸ் இம்யூனோக்ளோபுலின். அதே இது அவன் இம்யூனைசேஷன் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா பை த 10th டே 7 days இஸ் ஓவர். ஸோ அவனுக்கு வந்து he will already be producing endogenous antibodies. ஸோ அவனுக்கு வந்து ரிக் தேவையில்லை. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எந்த சினாரியோ கொடுத்தாலுமே. ஓகே, இம்யூனோக்ளோபுலின் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? வி ஹாவ் போத் ஈக்வைன் இம்யூனோக்ளோபுலின் அண்ட் ஹியூமன் இம்யூனோக்ளோபுலின். இது ரெண்டுத்துக்கும் என்னென்னா டோஸில் டிஃப்ரென்ஸ் வரும். ஈக்வைன் இம்யூனோக்ளோபுலின் வந்து 40 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் per kg, ஹியூமன் இம்யூனோக்ளோபுலின் வந்து 20 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் per kg. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபுலின் இஸ் அட்மினிஸ்டர் ஒன்லி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ செகண்ட் டைம் ப்ரீவியஸாக ரிக்கு கிடச்சிருக்கு, இம்யூனைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி பைட்டோட வர்றவங்களுக்கு வந்து திரும்பி இம்யூனோக்ளோபின் ரேபீஸ் இம்யூனோக்ளோபின் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, முன்னாடி வந்து இதில் ஒரு நியூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங்கை வந்து gluteal ரீஜனில் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோம். இப்போ there is no role for that. The entire immunoglobulin should be infiltrated around the wound. ஓகே, ஸோ ரீஎக்ஸ்போஷர்னு ஒரு கேட்டகரி வருவாங்க. ஒரு பைட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு பைட்டு. யாருக்கு நோ டோசஸ் ஆர் ரிக்வயர்டு? சிலவங்களுக்கு வந்து ஒன்லி 0 and 3 போடுவோம். நோ டோசஸ் வந்து வித்தின் 3 months, லெஸ் தென் 3 monthsக்குள்ளே அவங்க வந்து இந்த ஃபுல் பிஇபி ஸ்கெட்யூல் மேலே இன்ட்ராடர்மல் ஆர் இன்ட்ராமஸ்குலர் பார்த்தோம் இல்லையா, ஐடி ஆர் ஐஎம் எந்த ரெஜிமெனாக இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா வித்தின் 3 monthsனால் திரும்பி பைட் இருந்தாலுமே யூ டு நாட் ரிக்வயர் எனி இம்யூனைசேஷன். அதே இது மோர் தேன் 3 months அப்படின்னா வி கிவ் ஒன்லி 0 and 3. இம்யூனோக்ளோபுலின் இஸ் நெவர் ரிப்பீட்டட். சரியா? ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸும் பார்த்துக்கோங்க. ரீஎக்ஸ்போஷருக்கு வந்து யூ கிவ் ஒன்லி day 0 and 3, day 3. ஓகே, ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸ்க்கு வந்து யூ நீட் 3 doses, that is 0, 7 and 21 or 28. ஓகே, ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸ்னால் என்ன? ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸ்னால் இந்த ஹை ரிஸ்க் வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா டாக் ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே ரிக்வயர் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபிலாக்சிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 3 doses கொடுத்தா போதும். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், இன் லோவர் மோட்டார் நியூரான் ஃபேஷியல் பால்சி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் இஸ் சீன்? ஸோ இது வந்து ரிப்பீட்டட்லி ஆஸ்டு ஃபேஷியல் நர்வோட யூஎம்என் அண்ட் எல்எம்என் லீஷன். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் ஹேஸ் பைலேட்ரல் இன்னோவேஷன். அதாவது இப்போது இந்த போர்ஷன் ஆஃப் த ரைட் சைட் ஆஃப் தி அப்பர் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி சப்ளைட் போத் பை தி ரைட் சைடு அண்ட் தி லெஃப்ட் சைடு. ஸோ உங்களுக்கு வந்து யூஎம்என் லீஷனில் வந்து ஒரு சைடு அஃபெக்ட் ஆகிறப்போ தி அப்பர் ஹாஃப் வில் பி ஸ்பேர்ட் பிகாஸ் இட் இஸ் சப்ளைட் பை தி அதர் சைடு ஆல்சோ. ஓகே, ஸோ இதில் வந்து ஈவன் தோ இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, UCL லை. UCL இந்த ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். U ஃபார் UMN, C ஃபார் கான்ட்ராலேட்ரல், L ஃபார் லோவர் ஹாஃப் அஃபெக்டட். அதே மாதிரி LMN லீஷனில் வந்து லை, தட் இஸ் L ஃபார் LMN, I ஃபார் இப்சிலேட்ரல் and E ஃபார் என்டையர் ஹாஃப் அஃபெக்டட். என்டையர் ஹாஃப் அஃபெக்டட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஷியல் நர்வ் யூஎம்என் எல்எம்என் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் 17 இன் நர்வ் பால்சிஸ். ரூல் ஆஃப் 17 என்னென்னா, நீங்கள் வந்து cranial nerve 10 + cranial nerve 7 = 17. 10 + 7 17. அதே மாதிரி cranial nerve 12 + cranial nerve 5 = 17. இது எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் தி சைட் ஆஃப் டீவியேஷன். இப்போது 10th nerve அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன டீவியேட் ஆகும்? யுவுலா. அதே இது 7th nerveனா ஆங்கிள் ஆஃப் மவுத், ஃபேஷியல் நர்வ் இல்லையா, ஆங்கிள் ஆஃப் மவுத். அதே மாதிரி 12th nerve வந்து டங், 5th nerve வந்து ஜா. ஸோ யுவுலா அண்ட் ஆங்கிள் ஆஃப் மவுத் வந்து ரெண்டுமே கான்ட்ராலேட்ரல் சைடு தான் உங்களுக்கு வந்து டீவியேட் ஆகும்.
அதே மாதிரி the 12th nerve hypoglossal and the 5th nerve வந்து உங்களுக்கு வந்து it will deviate to the ipsilateral or the same side தான் deviate ஆகும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா the angle of the mouth will be deviated to the opposite side. நார்மல் சைடு தான் வந்து உங்களுக்கு டீவியேஷன் நடக்கும். இல்லை இதுவும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா just remember the tongue licks its wounds. ஸோ the tongue deviation வந்து அந்த எந்த சைடு அஃபெக்டடோ அது அந்த சைடு தான் உங்களுக்கு வந்து deviate ஆகும், which is the same side. Okay. Next, coming to the next question. The most common congenital heart disease in children is? The answer is straightforward. The ventricular septal defect, the most common congenital heart disease. Heart diseases la most common எல்லாத்தையுமே பார்த்துருவோம். Which is the most common congenital heart disease? VSD. Overall, around 30 to 40% of all the congenital heart disease is going to be your VSD. Which is the most common cyanotic heart disease? TOF. Tetralogy of valve, the most common cyanotic heart disease. Most common heart disease in preterms, இப்படிங்கிற ஒரு term வந்துச்சுன்னா PDA, patent ductus arteriosus, continuous murmur, இது எல்லாமே points towards PDA. Continuous murmur, machinery murmur, Gibson murmur, இது எல்லாமே points towards PDA. Most common heart disease in Down syndrome, it is going to be your endocardial cushion defects. Endocardial cushion defects or atrioventricular septal defects. Okay. Most specific heart disease in GM. Most common இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. Most specific heart disease in GDM is hypertrophic cardiomyopathy. Most common ASD. ASD la which type is the most common? Ostium secundum. Most common ASD in Down syndrome என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ostium primum. Okay. Most common ASD in Down syndrome. Most common heart disease in Down syndrome வந்து AVSD, அதாவது endocardial cushion defect வரும். Which is the most common type of VSD? Perimembranous VSD. Most common VSD that goes in for spontaneous closure என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா small muscular VSD. அதே இது எந்த VSD will mandatorily require surgery அப்படின்னு பார்த்தீங்கன்னா Swiss cheese கேள்விப்பட்டிருப்பீங்க. Swiss cheese muscular VSDs. இல்லை அப்படின்னா inlet and outlet VSDs. Outlet VSDஸ்க்கு வேறு என்ன பேர்? subpulmonic, supracrystal, இது எல்லாமே will require mandatorily surgery requirement இருக்கும். Okay. So moving on to the next, இது வந்து ஓகே ஹார்ட் டிசீஸோட எக்ஸ்ரே ஃபீச்சர்ஸ். இது வந்து நமக்கு எம்ஆர்பியில் தெரியும், இது வரைக்கும் இமேஜ் பேஸ் கேட்டதில்லை. பட் இருந்தாலுமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் வரலாம். ஸோ உங்களுக்கு பெட்டர் ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காக நான் இமேஜஸை காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் எக் ஆன் ஸ்ட்ரிங். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் திஸ் இஸ் யுவர் எக். எக் ஆன் ஸ்ட்ரிங் வந்து இட் அக்கர்ஸ் இன் டிஜிஏ. ஸோ டிஜிஏல ஏன் இந்த எக் ஆன் ஸ்ட்ரிங் மாதிரி வருது அப்படின்னா இந்த மீடியாஸ்டினம், சுப்பீரியர் மீடியாஸ்டினம் இஸ் நேரோ. எதனால நேரோ ஆகுது? யூஸ்வலாக வந்து இந்த அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி வில் கிராஸ் ஓவர். அது கிராஸ் ஓவர் ஆகாமல் அயோட்டா வில் பி ஆன்டீரியர் அண்ட் தி பல்மனரி ஆர்டரி வில் பி போஸ்டீரியர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நேரோ ஆயிரும். இட் வில் அப்பியர் லைக் அ ஸ்ட்ரிங். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் சிமிட்டார் சைன். சிமிட்டார் சைன் எதில் வரும் அப்படின்னா PAPVC. PAPVC இஸ் யுவர் பார்ஷியல் அனாமலஸ் பல்மனரி வீனஸ் கனெக்ஷன். அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து பல்மனரி வெயின் வந்து உங்களுக்கு நார்மலாக லெஃப்ட் ஏட்ரியமில் ட்ரெயின் ஆகிறதுக்கு பதிலாக இட் வில் பி ட்ரெயினிங் இன்டு யுவர் ஐவிசி. ஸோ அந்த அப்நார்மல் பல்மனரி வெயின் வந்து ட்ராவல் ஆகிற பாத் வில் அப்பியர் லைக் அ சிமிட்டார் விச் இஸ் அ நைஃப். ஸோ சிமிட்டார் சைன் இஸ் சீன் இன் PAPVC or partial anomalous pulmonary venous connection. நெக்ஸ்ட் TAPVC. TAPVCயில் என்ன வரும்? ஸ்னோமேன் அப்பியரன்ஸ். இந்த அதுவும் எஸ்பெஷலி இன் supracardiac TAPVC. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த டோட்டல் TAPVCனா என்ன? டோட்டல் அனாமலஸ் பல்மனரி வீனஸ் கலெக்ஷன். ஆல் தி பல்மனரி வெயின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் இன்டு தி லெஃப்ட் ஏட்ரியம் வில் பி ட்ரைனிங் சம்வேர் எல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து SVCயில் ட்ரெயின் ஆகிறப்போ SVCயும் அந்த அப்நார்மல் வெயின்ஸுமே டைலேட்டடாக இட் வில் அப்பியர் ஆஸ் தி ஒரு அந்த ஸ்னோமேனோட அப்பர் ஹாஃப். கீழே வந்து ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறனால த லோவர் ஹாஃப் வில் அப்பியர் ஆஸ் தி என்லார்ஜ்ட். இட் வில் அப்பியர் என்லார்ஜ்ட். ஓகே. நெக்ஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது பூட் ஷேப்ட் ஹார்ட் வந்து உங்களுக்கு டாஃபில் வரும். டாஃபில் எதனால் வருது அப்படின்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபினால இந்த அபெக்ஸ் வந்து இட் வில் பிகம் அப்டர்ன்டாக இருக்கும்.
ஸோ அதனால you'll have a boot shaped heart. Okay. Next, box shaped heart எதில் வரும்? box shaped heart will appear in Epstein's anomaly. Epstein's anomaly எதனால வரும்? ஒரு important cause, lithium ஓட teratogenic effect. Okay. Next, figure of 3 sign எதில் வரும் அப்படின்னா coarctation of aorta. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் இமேஜின் எனி டியூப், ஒரு டியூப் இருக்குது, அந்த இடத்துல வந்து நடுவில் நேரோயிங் இருந்துச்சுன்னா எப்படி அப்பியர் ஆகும்? இட் வில் அப்பியர் லைக் 3. ஸோ coarctation of aorta வந்து figure of 3 appearance or reverse 3 appearance இப்படி இருந்துச்சுன்னா reverse 3 appearance. ஓகே. நெக்ஸ்ட், ஃபார் கம்ப்ளீஷன் சேக், இது வந்து எக்ஸ்ரே கிடையாது, பட் உங்களுக்கு வந்து எல்வி ஆஞ்சியோகிராஃபி, எல்வி ஆஞ்சியோவில் என்ன தெரியும்? எண்டோகார்டியல் குஷன் டிஃபெக்ட் வில் அப்பியர் ஆஸ் கூஸ் நெக் சைன். ஸோ கூஸ் நெக் சைன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் டியூ டு எண்டோகார்டியல் குஷன் டிஃபெக்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், a P1L1 woman delivered a baby 8 hours ago by vaginal delivery. What is the earliest time to insert an IUCD? So the answer is going to be within 48 hours. இதில் கொஞ்சம் கன்ஃபியூசிங் பார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் ஐயூசிடி பேஸ்ட் ஆன் த டைம் ஆஃப் இன்சர்ஷன், அதோட நேம்ஸ் என்ன? வித்தின் 10 minutes ஆஃப் டெலிவரி அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் பிளசென்டல் இன்சர்ஷன். டில் 48 hours, இந்த 10 minutesலேருந்து அதுக்கப்புறம் 48 hours வரைக்கும் இட் இஸ் கால்ட் போஸ்ட் பார்ட்டம். நெக்ஸ்ட், இன்டர்வெல்னா ஆல்வேஸ் ஆஃப்டர் 6 weeks இன்டர்வெல் இன்சர்ஷன். Do not confuse IUCD insertion with tubal ligation. ஏன்னா tubal ligation பொறுத்த வரைக்கும் postpartumனா 24 hours to 1 week, not until 48 hours. It is up to 1 week. அதுக்கப்புறம் இன்டர்வெல்னா இதுலேயுமே ஆஃப்டர் 6 weeks. ஸோ டியூபல் லைகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாப்ராஸ்கோபிக், இன்னொன்று வந்து ஓப்பன் ஆர் மினி லேப். இட் இஸ் கால்ட் மினி லேப். மாடிஃபைட் பாமராய்ட் டெக்னிக் வழியாக பண்ணுவோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் மினி லேப். ஸோ நமக்கு வந்து லாப்ராஸ்கோபிக் டியூபல் லைகேஷன் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் த போஸ்ட்மார்ட்டம் பீரியட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பீரியடில் we can only do a mini lap. Yeah. So which is the most common method of tubal ligation அப்படின்னு கேட்டாங்கன்னா லாப்ராஸ்கோபிக் தான் ஆன்சர். அதே இது மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டியூபல் லைகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா மினி லேப். Yeah. Moving on to the next question. Which of the following muscles is derived from the second pharyngeal arch? ஸோ ஃபெரிஞ்சல் ஆர்ச்சஸ்லேருந்து நமக்கு முன்னாடி எம்ஆர்பிலேயே கொஷின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்ச்சஸ் எத்தனை இருக்குது நமக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்ச், செகண்ட் ஆர்ச், தேர்ட் ஆர்ச், ஃபோர்த் ஆர்ச், ஃபிஃப்த் ஆர்ச் அண்ட் சிக்ஸ்த் ஆர்ச். ஃபிஃப்த் ஆர்ச்லேருந்து மட்டும் நமக்கு எந்த டெரிவேட்டிவ்ஸுமே இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இயர். ஓகே. ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஆர்ச்லேருந்துமே வி ஹாவ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும்? போன், மசில், ஆர்ட்ரி அண்ட் நர்வ். ஓகே. ஸோ இதில் ஈஸியஸ்ட் டு ரிமெம்பர் வந்து நர்வ்ஸ் தான். ஒரே ஆர்டரில் தான் வரும். 5, 7, 9 and 10. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் எம். இதில் வர்றது எல்லாமே எம் வச்சு வரும். ஸோ ஆர்ட்ரி வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரி எம், நர்வ் வந்து மேண்டிபுலர் நர்வ். ஸோ மேண்டிபுலர் நர்வ் அப்படின்னா வாட் டஸ் இட் சப்ளை? நமக்கு தெரியும் மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் விச் இஸ் ஆல்சோ எம். நெக்ஸ்ட் வந்து போன்ஸில் வந்து உங்களுக்கு மேலியஸ், மேக்ஸிலா அண்ட் மேண்டிபிள் வருது எம்மில். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்ச் எம்ங்கிற மாதிரி செகண்ட் ஆர்ச் இஸ் ஆல் அபவுட் எஸ். ஸோ என்னென்ன வரும் உங்களுக்கு? ஆர்ட்ரியில் வந்து ஸ்டெபீடியல் ஆர்ட்ரி, மசில்ஸ் வந்து ஸ்டெபீடியஸ் மசில். அதே மாதிரி டைகாஸ்ட்ரிக்கு 2 பெல்லி இருக்குது, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். போஸ்டீரியரில் தான் உங்களுக்கு எஸ் வரும். ஸோ இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த செகண்ட் ஆர்ச். ஆன்டீரியர் பெல்லி இஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஆர்ச். செவன்த் நர்வ் வந்து உங்களுக்கு இதோட நர்வ் டெரிவேட்டுங்கிறனால இட் சப்ளைஸ் தி ஃபேஷியல் மசில்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி போன் பொறுத்த வரைக்கும் எஸ் வந்து ஸ்டேபீஸு. ஹயாய்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஹயாய்டோட அனாட்டமி என்ன? கிரேட்டர் ஹார்ன், லெஸர் ஹார்ன் அண்ட் பாடி. ஸோ இது வந்து ஹயாய்ட் போன் இஸ் டிரைவ் ஃப்ரம் 2 ஆர்ச்சஸ், செகண்ட் ஆர்ச்சும் தேர்ட் ஆர்ச்சும். எது செகண்ட் ஆர்ச் வரும், எதில் எஸ் வருதோ அது வந்து செகண்ட் ஆர்ச்சில் வரும். ஸோ லெஸர் ஹார்ன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுப்பீரியர் ஹாஃப் ஆஃப் த பாடி, இது வந்து செகண்ட் ஆர்ச். நெக்ஸ்ட் வந்து இந்த inferior half of the body and the greater horn is derived from the third arch. Okay. Hyoid bone இதோட சேர்ந்து உங்களுக்கு hyoid, thyroid, cricoidனு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு தேர்ட் ஆர்ச்சில் வந்து 9th nerve, that is glossopharyngeal nerve which rhymes with stylopharyngeal muscle. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஆர்ச் பொறுத்த வரைக்கும் 4ஓட வந்து இட் ஆல்வேஸ் ரிசம்பிள்ஸ் ஏ. இதுக்கு முன்னாடியும் நிறைய நிமோனிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். which is 4 resembles A. ஓகே. ஸோ என்னென்ன வரும்? RTA type 4. RTA type 4ல் வந்து என்ன? ஏ. என்ன ஏ வரும்? ஆல்டோஸ்டெரான்.
aldosterone deficiency. Okay, next வந்து Alport syndrome. Alport syndrome A வருது, which is type 4 collagen defect. Type 4 collagen defect. இதோட ஜீனுமே COL4A5. COL4A5. Okay. Next வந்து Anderson disease வந்து என்ன? A. So type 4 GSD. Type 4 GSD. Next வந்து fourth arch. Fourth archல என்ன வரும் உங்களுக்கு? Arch of aorta. Arch of aorta. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So fourth arch ஓட derivative வந்து arch of aorta. Next வந்து இதுவுமே ஒரு important MCQ. All the laryngeal muscles are supplied by recurrent laryngeal nerve except cricothyroid. So reason என்ன? Cricothyroid is derived from the fourth pharyngeal arch. அதே மாதிரி other laryngeal muscles are derived from the sixth pharyngeal arch. Okay, moving on to the next question. A rightward shift of the oxygen hemoglobin dissociation curve indicates. Okay, ODC curve பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ODC curveல வந்து உங்களுக்கு x axis வந்து partial pressure of oxygen, y axis வந்து hemoglobin saturation. ஸோ shift to right அப்படின்னு ரைட் சைடு வந்து உங்களுக்கு curve shift ஆச்சு அப்படின்னா you will need a higher pressure to achieve a target saturation. ஸோ ஒரு higher pressure தேவைப்படுது அப்படின்னா it means the hemoglobin ஓட affinity has reduced. ஓகே, ஸோ என்னென்ன சிச்சுவேஷனில் வந்து நமக்கு ரைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா cadet phase right தான் mnemonic. ஸோ C for increased CO2, A for acidosis or decreased pH, D for increased 2,3 DPG, E for exercise and T for temperature. So in the situationsல வந்து we have a shift to the right. The most common congenital diaphragmatic hernia seen in neonates. So options பார்ப்போம். First வந்து left posterolateral hernia. அப்படின்னா என்ன? இது Bogdalek. Okay. Right anteromedial hernia. அப்படின்னா Morgagni. Hiatus hernia and central diaphragmatic defect. இதில் வந்து நமக்கு most common congenital diaphragmatic hernia அப்படின்னு கேட்டாங்கன்னா Bogdalek will be the right answer. இது இந்த congenital term எடுத்துட்டு most common diaphragmatic hernia அப்படின்னு கேட்டாங்கன்னா hiatus hernia will be the answer. ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து most common diaphragmatic herniaனா என்ன? hiatus hernia, sliding type. Okay. Next most common congenital diaphragmatic herniaனா Bogdalek. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் Bogdalek ஹர்னியாவோட லொக்கேஷன் எப்படி இருக்கும்? ஸோ B stands for back. பேக்னா posterior. L for lateral. Posterolateral. அதே மாதிரி Morgagni எப்படி? Mனா medial, A for anteromedial. ஓகே, ஸோ டிஃபெக்ட் எங்கே இருக்குது டிஃபெக்ட்? அதே மாதிரி L வந்து left pleuroperitoneal membrane. அதே மாதிரி Morgagniயில் வந்து டிஃபெக்ட் வந்து சென்ட்ரல் டெண்டன் டிஃபெக்ட். யா, ஸோ Bogdalek ஹர்னியாவில் வந்து நமக்கு ஹர்னியா கண்டென்ட்ஸ் என்ன இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கிறனால we have stomach, spleen and such contents. அதே மாதிரி Morgagni ஹர்னியாவில் வந்து we have transverse colon, most common content. Yeah. So what is the most common cause of death in diaphragmatic hernia, congenital diaphragmatic hernia? Answer will be lung hypoplasia or pulmonary hypoplasia. Reason என்ன? நமக்கு வந்து abdominal கேவிட்டியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து thoracic கேவிட்டிக்குள்ளே போகிறனால லங் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. அப்படி ஸ்பேஸ் இல்லைன்னா லங் டெவலப்மெண்ட் கம்மியாகிறதுனால ஹைப்போப்ளேஷியா வரும், which is the most common cause of death in diaphragmatic hernia. Most common congenital diaphragmatic பார்த்துட்டோம் Bogdalek. Next contraindicated. Diaphragmatic இது ஒரு காமன் கொஷின். Diaphragmatic herniaல what is contraindicated? Answer will be bag and mask ventilation. Okay. ஸோ நியூபார்ன் ரிசஸ்டேஷனில் வந்து நம்ம குழந்தை அழுகலை அப்படின்னா பேக் அண்ட் மாஸ்க் பண்ணுறது வந்து இட் இஸ் கான்ட்ராஇண்டிகேஷன். வி ஷுட் ப்ரிஃபர் இன்ட்யூபேஷன். ஓகே, டயக்னோசிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்யூட்ரோ டயக்னோசிஸ் இஸ் பாசிபிள் ஃபார் CDH, congenital diaphragmatic hernia. ஆஃப்டர் பர்த் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? Respiratory distress along with scaphoid abdomen. Moving on to the next question. The earliest and most common presentation of 21 hydroxylase deficiency in a newborn is. So congenital adrenal hyperplasia பொறுத்த வரைக்கும் எல்லா enzyme defects and the enzyme pathway and clinical features தெரிஞ்சால் well and good.
இன்கேஸ் அது உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. ஓகே. ஸோ சிஏஹெச் அதாவது கன்ஜென்டல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேஷியாவில் என்னென்ன என்சைம்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கும்? 21, 17, 11 and 3. இதில் மோஸ்ட் காமன் என்சைம் டிஃபெக்ட் எது? 21 ஹைட்ராக்ஸ்லேஸ். இதுதான் மோஸ்ட் காமன். இதுவே ஒரு MCQ. சரி, நெக்ஸ்ட் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று மினரலோகார்டிகாய்டு, இன்னொன்று வந்து ஆண்ட்ரோஜன். ஸோ மினரலோகார்டிகாய்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஹைப்பர் டென்ஷன் வரும். அதே இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ப்ரெசென்ட் வித் ஷாக் அந்த மாதிரி. ஆண்ட்ரோஜன் அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கலாம். மேல்ஸில் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும். ஃபீமேல்ஸில் வந்து விரலைசேஷன் இருக்கும். விரலைசேஷன். அதே இது ஆண்ட்ரோஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா மேல்ஸில் வந்து அண்டர் விரலைசேஷன் இருக்கும். அண்டர் விரலைசேஷன் இருக்கும். ஃபீமேல்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். யா, ஓகே. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 பார்க்கணும். இந்த எல்லா நம்பர்லேயும் 1 எடுத்துக்கணும். 1 எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 வந்து 1's பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து யூ ஜஸ்ட் மார்க் அன் அப்வர்ட் ஆரோ. ஸோ இங்கே வந்து 1 வந்து 10's பிளேஸில் இருக்குது, அது லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு இங்கே 1 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. இங்கே ரெண்டுமே அப்பர் ஆரோ. இங்கே வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ ரெண்டு இடத்துலையுமே அப்வர்ட் ஆரோ இல்லை. ஓகே. ஸோ 21 ஹைட்ராக்சிலேஸில் வந்து ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும். ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா மேல் நார்மலாக இருக்கும், ஃபீமேல் வந்து விரலைசேஷன் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மினரலோகார்டிகாய்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இல்லாதனால ஹைப்பர் டென்ஷன் இருக்காது. ஸோ இட் வில் ப்ரெசென்ட் வித் ஷாக் அந்த மாதிரி. அதே மாதிரி 17 ஹைட்ராக்சிலேஸில் வந்து 10th இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 1 இருக்கிறனால யூ வில் ஹாவ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ரோஜன் வந்து இட் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீமேல்ஸ் நார்மலாக இருக்கும், மேல்ஸில் வந்து அண்டர் விரலைசேஷன் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 11 பீட்டா ஹைட்ராக்சிலேஸ். 11 பீட்டா ஹைட்ராக்சிலேஸில் தெர் வில் பி போத் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் விரலைசேஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.